ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா 7 நாள் இந்த வீடியோ இல்லாமல் நான் வந்து காணாமல் போயிட்டேன்னு நினைக்கலாம். ஆனால் நான் அந்த காணாமல் போன நாட்கள் வந்து என்னோடய எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் வந்து தலைவன் தலைவி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலோடைய ஒரு இதை பார்த்துட்டு வந்துடலாம். அந்த பாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் பொட்டலை முட்டையே அப்படின்ற ஒரு வரியில் வந்திருக்கு. கொஞ்சம் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த பாட்டை பாடியிருக்கிறது சந்தோஷ் நாராயணன் அண்ட் சுப்லாஷினி. ஸோ அவனுடைய பாடல், அவனுடைய வாய்ஸ் நாங்கள் வந்து அடிக்கடி இப்போ கேட்குற மாதிரி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி உள்ள. ஸோ சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில் இந்த ஒரு பாட்டு வெளிவந்திருக்குது அண்ட் விவேக்கோட லிரிக்ஸில். ஸ்ட்ரைட்டாக இந்த பாடலில் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இவனோடைய ஒரு இது பார்த்துருந்தோம், இன்றைக்கி டீசரோ சம்திங் பார்த்துருந்தோம். ஓகே, பாடலில் பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா நண்பர்களே? ஸோ ஹியர் வி ஆர் ரெடி. 1 2 3 and start. Pandiraj. இப்போ இவர் ஃபீச்சர் பண்ணிடுறாங்க எல்லா சாங்ஸும். குங்கும பொட்ட மேல வச்சாயே மகாபாபா சாடா ஏன் அம்புலி மச்சானே என்ன அம்புல ஃபீச்சர் என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி தந்ததும் இல்ல இந்த கண்ணா ஏய் விவேக் கிடிசி ஸ்டெல்லா ஓடி கட்டனதில்ல யாரும் ஒன்னாட்டம் ஓடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு இது கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும். இந்த மியூசிக்ல தெரியுது ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா அட ஆடியா எத்தனை டேக்கிறதுக்காக போயிருக்குல்ல. விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி தோட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால இந்த வம்பால வல்ல விரிச்சிட வந்தாளே பார்த்து வளைச்ச தேக்கு ஓம்பட்ட உடம்பு சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுத்து தாக்கு என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு அழகி போகிறனே லே 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 நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எங்கேயோ கேட்ட மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வைப் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் நினைக்கல இப்படி வந்து வரும்னு லிரிக்கல் வீடியோ இருக்குன்னா. ஆனால் இது வந்து எப்படி என்னது நம்ம விவேக் அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் சேர்ந்து அதுக்கப்புறம் யார் நம்ம சுப்புலாஷினி 3 பேர் சேர்ந்து தான் இதில் வந்து ஒன்றா ஒரு இது கொடுத்துருக்கேன். அண்ட் நான் எதிர்பார்க்கல விவேக்கெல்லாம் அது அப்படியே ரொம்ப ராவாக அடிச்சது பார்க்கும்போது. இந்த ஒரு அது இப்படின்னு அந்த வித்தியாசம்னா ஒன்றும் தெரியலை. ஏன்னா அது ரொம்ப என்னென்ன வியர்டா நடிக்கிற மாதிரியே தெரியும் இல்லை, அது அப்படி ஒன்றுமே எனக்கு தெரியலை. அண்ட் மெயினாக இவன் சுப்புலாஷனோட வாய்ஸ் கொஞ்சம் கேட்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அந்த ஒரு போர்ஷன் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த மியூசிக் அப்படி தான் போகுது. அது மறுபடியும் அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஏன்னா சுப்புலாஷனோட வாய்ஸ் அப்படி தான் இருக்குது கிட்டத்தில் இருந்து பார்க்கும்போது மட்டும் இல்லை. அவங்கள லைக் அவனுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு யூனிக்னஸ் இருக்குது, சிடாக்டிவ் வாய்ஸ். அது மிஞ்சிறனேன்ற ஒரு ஆரம்பம் இது அப்படியே இது கண்டிப்பாக ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ வேணால் அது 2-3 மில்லியன் போயிருக்கலாம். ஆனால் இது இப்போதைக்கு முடியாது. அது போக இந்த படம் ரிலீஸ் ஆகி எவனாச்சும் இன்ஸ்டாகிராம் ரீல்லையோ இல்லைனா ஒரு யூடியூப் ஷார்ட்லேயே தூக்கி போட்டுட்டா அந்த பாட்டில் தூக்கி அவனுடைய இதில் அப்படியே போட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிடுவாங்கன்றது தான் எனக்கு. நான் பல பாட்டை பார்த்த கனிமையான அப்படி தான் ஸ்டார்டிங்லாம் பெருசாக ஒன்றுமே கேட்கல. அது வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஹூக் ஸ்டெப்பை பார்த்துட்டு இதுதான் பாட்டு இதுதான் வைப்புன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதில் நானும் ஒருத்தர் தான். ஸோ இந்த பாட்டும் அப்படி தான் இருக்குது. கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. என்னடா வரி இப்படி இருக்கே பாட்டு எப்படி இருக்கும்னா மியூசிக்கெல்லாம் அந்த ஒரே மாதிரி தான் இங்கே இருக்கும். நான் சந்தோஷ் நாராயணுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அவர் எந்த ஒரு படத்துலையும் வந்து அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது கேட்ட மாதிரி தோணும். ஆனால் பாட்டோடைய அந்த ஒரு அழகு இருக்குது. ஸோ அந்த அழகு அந்த இன்டர்னல் பியூட்டி ஒன்று இந்த பாட்டில் நான் உணர்ந்தேன். அதுதான் அந்த மிஞ்சிறனே அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சந்தோஷ் நாராயணுக்கு கூட லைக் நாங்கள் கனிமாலே பார்த்துருந்தேன். அவர் இப்போ எல்லா மியூசிக் வீடியோவில் வர்றாரு, அவரை ஃபீச்சர் பண்ணுறாங்க. ஆனால் விவேக் வந்து வாழ்க்கையிலே நான் பார்த்ததே இல்லை. இவர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசி பார்த்துருக்கேன். ஒரு பாடலில் அதுவும் அது ஒரு பென்சிலை போல் அதில் இருக்குது லிரிக்ஸ் எழுதுனதோடைய. அண்ட் ஈவன் சுப்புலாஷினி நான் பார்த்ததே இல்லை, இன்டர்வியூஸ் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஓவரால் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை பாருங்கள். எனக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வீடியோவாக அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியலை. விஜய் சேதுபதி நித்யா மேனனும் அந்த மாவல்லி வீசுகிறாங்கல்ல அந்த ஒரு டேக் எத்தனை வாட்டி போயிருக்குன்னு தெரியலை. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. என்ன ஒரு பரோட்டா அவங்க கடை. ஸோ அந்த கடையில் அது ஈவன் அந்த எடிட்டில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாம்பார்லையும் சட்னியில் நித்யா மேனன் அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அந்த இதில் கூட பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க அந்த ஒரு லவ் சாங் தான் இந்த ஒரு பாட்டு. பொட்டலை முட்டையே கொஞ்சம் வரி எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கே குழம்பிடுச்சேன். யோசிச்சு என்ன வரியாக இருக்குது பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஒரு யோசனைக்கு போயிட்டேன். ஆனால் அது இல்லை, இட் ஜஸ்ட் ப்ரோக் மை ஹோல் கான்செப்ட். என் மைண்டில் ஓட்டுனதுன்னா. ஆனால் பாடல் ரொம்ப நினச்சி கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து நீங்கள் உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்கள். இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் விருப்பத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் லைக் இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றது கீழே சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணும்போது தான் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுவேன். கண்டிப்பாக இதை நான் பண்ணுறேன். அண்ட் இது உங்கள் சிம்பிளி ஹாரிங்க. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.